வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்ட் 2 வீடியோ. If more than one constructor declared in a class, the Python interpreter will consider only the last one. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரோக்ராமில் நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸில் நான் ஒரு 10 கன்ஸ்ட்ரக்டர் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா the Python interpreter will consider only the last constructor. For example, the 10th constructor. The Python interpreter will ignore the rest of the constructors. ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நாம் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் Python will consider only the last one. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிளாஸ்க்குள்ளே 8 கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா Python will consider only the last constructor, that is the 8th constructor, and the Python will ignore the first 7 constructors. முதல்ல இருக்க 7 கன்ஸ்ட்ரக்டரை பைத்தன் இக்னோர் பண்ணிடும். கடைசியாக 8வது கன்ஸ்ட்ரக்டர் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை மட்டும்தான் பைத்தன் வந்து கன்சிடர் பண்ணும். Unlike C++ and Java, Python doesn't support constructor overloading. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால Python cannot support constructor overloading. இப்போ வந்து constructor overloading அப்படிங்கிற கான்செப்ட் வந்து C++ல ஜாவாவில் C#ல எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும். ஆனால் பைத்தனை பொறுத்த மட்டும் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சப்போர்ட் ஆகாது. பிகாஸ் பைத்தனில் ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து என்னால் டிக்ளேர் பண்ண முடியும். அதை மீறி நான் வந்து ஒரு 10 கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பைத்தன் வந்து இக்னோர் பண்ணிடும். பைத்தன் வந்து கடைசியாக என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி நம்ம பைத்தனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், பை யூஸிங் த யூனிட் மெத்தட். ஸோ யூனிட் மெத்தடுக்கு யூனிட்டுங்கிற அந்த நேமுக்கு முன்னாடி we will use 2 preceding underscores. யூனிட்டுங்கிற நேமுக்கு அடுத்தது we will use 2 succeeding underscores. இந்த ப்ரிசீடிங் அண்டர்ஸ்கோர்ஸ் சக்சீடிங் அண்டர்ஸ்கோருக்கு நடுவில் யூனிட்டுங்கிற அந்த நேமுக்கு முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். யூனிட் அப்படிங்கிற நேமுக்கு அடுத்தது 2 அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அந்த அண்டர்ஸ்கோருக்கு நடுவில் எந்த விதமான பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. 2 கன்சிக்யூட்டிவ் அண்டர்ஸ்கோர்ஸ், ப்ரிசீடிங்காக இருந்தாலும் சரி சக்சீடிங்காக இருந்தாலும் அது கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். அந்த அண்டர்ஸ்கோருக்கு நடுவில் எந்த விதமான பிளாங்க் ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் CONS அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ். CONS இஸ் அ நேம் ஆஃப் த கிளாஸ். நான் இங்கே ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் டோட்டலி ஐ எம் யூஸிங் 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ், constructor 1, constructor 2 and constructor 3. ஸோ எல்லா கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரில் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன கன்ஸ்ட்ரக்டரோட நம்பரை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர்லையும் இந்த கன்ஸ்ட்ரக்டரோட நம்பரை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தேர்ட் கன்ஸ்ட்ரக்டர்லையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது பைத்தனை பொறுத்த மட்டும் இந்த கிளாஸுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்க முடியும். நான் 3 கன்ஸ்ட்ரக்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கன்ஸ்ட்ரக்டர் நான் யூஸ் பண்ணும் பொழுது பைத்தன் என்ன பண்ணுவோம், த பைத்தன் இன்டர்பிரட்டர் வில் சூஸ் ஒன்லி த லாஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கடைசி கன்ஸ்ட்ரக்டரை மட்டும்தான் சூஸ் பண்ணிக்கும். நான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டர் நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பைத்தன் இன்டர்பிரட்டர் வில் சிம்ப்ளி இக்னோர் தோஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். கடைசியாக எது இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை மட்டும்தான் பைத்தன் இன்டர்பிரட்டர் கன்சிடர் பண்ணும். அது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த முதல் 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு இக்னோர் பண்ணிடும், எந்த ஆக்ஷனும் நடக்காது. இந்த 3வது கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் பைத்தன் இன்டர்பிரட்டர் வில் எக்ஸிக்யூட். ஸோ இந்த பாயிண்டில் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். OBJ இஸ் அ நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு CONS நேம் ஆஃப் த கிளாஸ், ஓப்பன் parenthesis க்ளோசிங் parenthesis. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்டு ஆட்டோமேட்டிக்கலி. கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும் பொழுது இங்கே 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. எதை வந்து பைத்தன் இன்டர்பிரட்டர் செலக்ட் பண்ணும், இந்த பைத்தன் இன்டர்பிரட்டர் வில் செலக்ட் ஒன்லி த லாஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்.
ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நாம் ரன் பண்ணும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு 2 அவுட்புட்டு நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு பிரிண்ட் ஆகாது. இந்த பைத்தன் இன்டர்பிரட்டர் வில் பிரிண்ட் ஒன்லி த மெசேஜ் தேர்டு கன்ஸ்ட்ரக்டர். இது மட்டும்தான் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். அவுட்புட்டில் தேர்டு கன்ஸ்ட்ரக்டர், இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுமே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகலை. தட்ஸ் ஆல் ஃபார் நவ். For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you.